சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் பாபா உடைய பெரிய ஒரு லீலைகளை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பக்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டம் கண்டிப்பாக பாபா தாங்கிப்பார். அந்த உண்மையான பக்தி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டம் அவருடைய கஷ்டமாக ஏற்றுண்டு நம்மளை அந்த கஷ்டத்துலேருந்து விடுவிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக பாபாவோட காலத்தில் ஹன்ஸ்ராஜ் வாணி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப ஒரு பணக்காரர். அவருக்கு ஆஸ்மா தீர்க்கவே முடியல. எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயாச்சு, அவர் சாப்பிடாத மருந்துகள் கிடையாது. ஆனால் அவருக்கு ஆஸ்மா குணமே ஆகலை. ஒரு நாள் ஆஸ்மா ரொம்ப சிவியராக ஆனோடனே அவரால் உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்த பொழுது ஹன்ஸ்ராஜ் வாணி என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவருக்கு ஒரு குழப்பம் இருந்தது. சரி, நம்ம வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அப்போது ஹன்ஸ்ராஜ் வாணிக்கு இந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தபோது நரசிங் பாபா மகாராஜ் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நீ நேராக இங்கேருந்து ஷிரடிக்கு போய் பாபான்ற ஒருத்தர் இருப்பார், அவரை நீ போய் பாரு, அவரை பார்த்தனா போகிறோம், அவர் உன்னோட ஆஸ்மாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெமெடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி இந்த நரசிங் பாபா மகாராஜ் சொன்னதை கேட்டு உடனே ஷிரடிக்கு கிளம்பிட்டார். ஷிரடியில் போய், நான் சொன்னமே அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், ஷிரடியில் போய் அங்கேயே ஒரு வீடு எடுத்துட்டு இருந்தார். வீடை எடுத்து அங்கே டெய்லி பாபாவை பார்க்க துவாரகமாய்க்கு போவார். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமா பாபாவை பார்த்த உடனே. பாபாவோட ரொம்ப ஒரு இன்டிமேட் டிவோட்டி ஆன உடனே இந்த ஹன்ஸ்ராஜ் வாணியோட ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே பாபாவுக்கு தெரியும். அப்போ பாபா ஒரு நாள் ஹன்ஸ்ராஜ் வாணியை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஹன்ஸ்ராஜ் வாணி, உனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ஆஸ்மா இருக்கிறதுனால நீ தயிர் இப்போதைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஹன்ஸ்ராஜ் வாணி பாபா சொன்ன உடனே பாபா சொல்கிறது எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு ஹன்ஸ்ராஜ் வாணிக்கு தெரியும். பாபா சொன்னதுனால சரி பாபா, இனிமேல் நான் தயிர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டார். ஆனால் ஹன்ஸ்ராஜ் வாணியோட மனசில் என்ன அப்படின்னா, தயிரா உயிரா அப்படின்னு கேட்டால் ஹன்ஸ்ராஜ் வாணி தயிர்னு தான் சொல்லுவாராம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த தயிர். சரி, இந்த தயிர் எடுத்து நம்ம சாப்பிட்லாமா, ஆனால் பாபா வேணான்னு சொல்லியிருக்காரு, பாபா சொன்னதுக்கு மேலே நம்ம பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், இதே குழப்பத்திலேயே இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி இருந்தார். கொஞ்ச நாள் தயிர் சாப்பிடாம எப்படியோ அந்த நாளெல்லாம் கடத்திட்டார். சரி, நம்ம பாபா கிட்ட சொல்லாமல் நம்ம பேசாமல் தயிர் சாப்பிட்டுடலாம், சொன்னாதானே பிரச்சனை அப்படின்னு அவர் முட்டாள்தனமாக யோசிச்சிருக்கார். அதான் நம்ம ஒரு முட்டாள், நம்ம பண்ணுறது எதுவுமே கடவுளுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறத முதற்கொண்டு கடவுள் அதை கணிச்சிடுவார் அப்படின்றது சத்தியமான ஒரு விஷயம். இவர் பண்ணுறது எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு ஹன்ஸ்ராஜ் வாணி சரி இன்னிலேருந்து நம்ம தயிர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்கிறா, அந்த மாதிரி நீ இன்னிலேருந்து எனக்கு தயிர் வேணும், நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன், ஆனால் நீயும் அதை பாபா கிட்ட சொல்லக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி தயிரை ரெடியாக வச்சுக்க சொல்கிறா. அவர் ஒய்ஃப் கெஞ்சரா, வேண்டாம், உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்மா இருக்குது, பயங்கர ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இப்போ தயவு செஞ்சு தயிர் வேண்டான்னு சொன்னபொழுது அவரோட ஒய்ஃபை கண்ணாப்பினான்னு திட்டி, எனக்கு வேணும் அப்படின்னா வேணும் தான், நீ இன்னைக்கு தயிர் ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மசூதி கிளம்பிடுறார் இந்த ஹன்ஸ்ராஜ் வாணி. போயிட்டு சாப்பிட்லான்னு தயிர் எடுக்கும்போது தயிர் பாத்திரம் அங்கே இல்லை. அது பூனை அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போயிடுது. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசே உடஞ்சி போச்சு. என்னடா, நம்மளே ரொம்ப நாள் கழித்து தயிர் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கும்பொழுது இந்த பூனை இப்படி பண்ணிடுதே அப்படின்னு சொல்லி சரி திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி அவர் மனைவி கிட்ட தயிர் வைக்க சொல்கிறா. திருப்பியும் அவருடைய மனைவி தயிர் வச்ச உடனே அவர் மசூதிக்கு போயிட்டு பார்க்குறார். திருப்பியும் அந்த பூனை அந்த பாத்திரத்தை தட்டி விட்டு தயிரை சாப்பிட்ருக்கு. இதே மாதிரி அந்த பூனை 2-3 நாள் போயிடுத்து, 5 நாள் போயிடுத்து, 7 நாள் ஆனோடனே இவருக்கு என்னடா எப்பப்பார் அந்த பூனை இப்படி பண்ணிட்டு இருக்கு, இந்த பூனை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பூனை என்னதான் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணுன்னு அவருடைய வீட்டில் ஒளிஞ்சு நின்று அந்த பூனை வரதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதுக்கு முன்னாடி இவருக்கு இன்னொரு யோசனை வருது. சரி, நம்ம ஏன் அது ஒரு ஹைட்டில் தொங்க உள்ள அந்த உரியில் வைக்கலாம், ஒரு ஹைட்டில் தொங்க விட்டால் பூனை அதில் போய் எடுக்க முடியாதே அப்படின்னு ஒரு யோசனையும் வந்தது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த யோசனையை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், அப்படியும் அந்த பூனை அந்த பூனை இன்னியோட அடித்து துரத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். சரி, அந்த உரியில் கட்டி அந்த தயிர் பானையை வச்சுருக்கா.
அவர் நின்று சரி மசூதிக்கு போயிட்டு வந்து பார்க்கும்பொழுது அந்த உரி அந்த இடத்துலையும் அந்த ஹைட்க்கும் போய் அந்த பூனை தட்டி விட்டுட்டு அந்த பானையை உடச்சி தயிர் குடிச்சிருந்துதான். இது இன்னுமே என்னால் பொறுக்கவே முடியாது. கண்டிப்பாக முதல்ல நாளைக்கு தயிர் குடிக்கிறதோ இல்லையோ அந்த பூனையை நான் அடித்து துரத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருந்தார் இந்த ஹன்ஸ்ராஜ்வாணி. அடுத்த நாள் மசூதி கூட போகாமல் அந்த தயிர் பானையை கீழே வச்சுன்னு அந்த பூனைக்காக காத்துன்னு இருக்கார். எப்போடா அந்த பூனை வரும்ன்ற கோவத்தில் இருக்கார். அந்த பூனை வந்த உடனே அந்த பூனை அந்த தயிர் வாய் வைக்க போகும்பொழுது இவர் ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த பூனையை டமால்னு ஒரு அடி அடித்தோடனே அந்த பூனை அலறி அடிச்சுன்னு ஓடி போயிடுத்து அந்த தயிரை குடிக்காமல். இந்த ஹன்ஸ்ராஜ்வாணிக்கு அப்போ தான் ஒரு நிம்மதியாச்சு. அப்பா இன்னுமே இந்த பூனையை அடித்தாச்சு, கண்டிப்பாக இன்னுமே அந்த பூனை இன்னிலேருந்து வராது, நம்மளுக்கு இன்னுமே தயிர் சந்தோஷமாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஆனந்தத்தோட அவர் துவாரகாமாயி மஸ்ஜிதுக்கு போகிறார் பாபாவை பார்க்குறதுக்கு. பாபா இந்த ஹன்ஸ்ராஜ்வாணியை பார்த்த உடனே என்ன சொன்னார்னா, இவன் புளிப்பும் காரமும் சாப்பிட்டு சாகணும்னு ஆசைப்படுறானே, இப்படி எல்லாத்தையும் தலைகீழ பண்ணுறானே, நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பாபா அங்கே இருக்கிற பக்தர்கள் கிட்ட கேட்குறாராம். அந்த பக்தர்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியல. ஏன்னா இவர் அந்த பூனையை அடித்ததெல்லாம் பக்தர்களுக்கு தெரியாது. எல்லாருமே ஒரு குழப்பத்தோடையே இருக்கா. அப்போ திருப்பியும் பாபா கேட்குறாராம், இவன் பூனையை அடிச்சிட்டான், அது பரவாயில்ல, பூனையெல்லாம் அடிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறானே இந்த தயிரை சாப்பிட்டு, நான் இவனை எப்படி தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா தன்னுடைய கஃப்னி எடுத்து அவருடைய முதுகை காமிச்சாராம். முதுகை காமிச்சோன்னே அவர் அடித்த அந்த வரிகள் எல்லாம் பாபாவோடைய முதுகில் விழுந்திருக்கு. அந்த பூனை அவர் ஒரு பூனையை அடிக்கலை, பாபாவை தான் நேரில் அடிச்சிருக்காருன்னு பாபாவை சொன்ன உடனே இந்த ஹன்ஸ்ராஜ்வாணிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. ஏன்னா பாபா என்ன சொன்னார்னா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தாண்டா நான் ஒரு பூனையோட வடிவமாக வந்தேன், அது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா நீ என்னடா என்னோட உண்மையான பக்தன் ஆயிட்ட அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ ஒரு கருணை உள்ளமாக இருந்திருந்தா பாபா ஒரு பூனை வடிவத்தில் போய் ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்றிருக்கணும். ஏன்னா இவர் இந்த தயிரை சாப்பிட்டா ஆஸ்மா ஜாஸ்தியாகும்னு பாபாவுக்கு தெரியும். ஆனால் இந்த தயிர் சாப்பிட்ணுன்னு அவருக்கு ஒரு சபலம் இருக்குன்னு பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பூனை வடிவில் போய் அந்த பூனை அடித்தது இவர் பின்னாடி காமிச்ச உடனே அந்த பூனை அடி இவர்கிட்ட விழுந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சக்தி பெற்ற ஒரு மகானாக இருப்பார். இது ஹன்ஸ்ராஜ்வாணிக்கு மட்டும் பாபா காமிச்ச ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கும் சத்தியமான ஒரு விஷயம், நம்ம கஷ்டத்தை பாபா நீங்கள் மனசார அழுது பாபா கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை பாபா அவருடைய கஷ்டத்தை எடுத்து உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து சத்தியமாக விடுவிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கையில் உண்மையான பக்தியோடு நீங்கள் பாபா கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம், கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது, என்ன வியாதி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதோ இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பக்தி உண்மையான பக்தி இருந்தால் பாபா நம்மளுடைய கஷ்டத்தை வாங்கி நம்மளை சத்தியமாக அதுலேருந்து விடுவிச்சிருவாருன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் உண்மையான பக்தியோடு நீங்கள் பாபா கிட்ட என்ன வேணாலும் கேட்டால் போகிறோம், அவர் உங்களுக்காக பண்ணுவார்ன்றது சத்தியம். இது இந்த மாதிரி வியாதி மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் அதை உடனே அவர் எந்த ஒரு யூனிக் வேலை எடுப்பார், அது வித்தியாசமாக இருக்கும் அவர் அந்த கஷ்டத்தை எடுக்கிறது. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் ரோஹிலா அப்படின்ற ஒருத்தர். இந்த ரோஹிலாக்கு பாபா எப்படி கஷ்டத்துலேருந்து ஒரு விமோச்சனம் கொடுத்தார், இந்த ரோஹிலா யார், ரோஹிலாக்கும் பாபாவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது, இது எல்லாம் நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.